வணக்கம் நண்பர்களே. கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் சந்தித்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கேன். இந்த சேனலில் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. 40 வருஷமாக இந்த மாதிரி செம்மறி ஆடை வளர்த்து வச்சு வந்துருக்காருக்கு. அவங்களுடைய அனுபவத்தை என்னன்னு நம்ம கேட்கலாம். அவர் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. சத்தமாக பேசுங்க. வணக்கங்கய்யா. உங்கள் பேர்? என் பேர் செல்வராஜுங்க. அப்பா பேர்? மருதமுத்து. எந்த ஊர் நீங்கள்? நான் நடுவலூர். நடுவலூர். சரி, இப்போ உங்கள் செம்மறி கெடா போட்டிருக்கீங்களா? கெடா போட்டிருக்கீங்க, கட்டி போட்டிருக்கீங்க. பால் ஊறுறதுக்கு ஏதாவது கொடுப்பீங்களா? குட்டிக்கு பால் பத்தலைன்னாக்கா? ஐயா, பச்சை மேய்ந்தால் பால் ஆட்டோமேட்டிக் ஊறிக்கும். இப்போ அதுக்கு தனியாக நம்ம எதுவும் தரதெல்லாம் தேவையில்லை. சரி, பச்சை மேயிலனால் ஏதோ இப்போ மாட்டுப்பால் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுவோம் ஆட்டுக்குட்டிக்கு. அப்படியே ஊற்றுவீங்களா இல்லை தண்ணி கலந்து? இல்லை, தண்ணி கலந்தால் கழியும், அப்படியே ஊற்றுவோம். அப்படியே எத்தனை தான் ஆட்டில் கொஞ்சம் நாச்சும் பால் குடிக்கலன்னா அது குட்டி வரல. அது வளர்ச்சி இருக்காது. வளர்ச்சி இல்லை, பொந்து பாஞ்சு போய் அது ஒரு திருப்திகரமாக இருக்காது. தாயில பால் குடிச்சாதான் ஆடு நல்லா இருக்கும். ஆமாங்க, தாய்ப்பால் இல்லைனால் அது குட்டியா இல்லை. இப்போ மாட்டுப்பால் ஊற்றுவீங்க, மாட்டுப்பால் அப்படியே சுட வச்சு ஊற்றுவீங்களா இல்லை அப்படியே பச்சையா ஊற்றி விட்டுருவீங்க? சரி, இப்போ வேற என்ன பண்ணுவீங்க அந்த குட்டிக்கு? என்ன 5 நாளைக்கு மேலே வேப்பந்தழை தான். எதுக்கு குட்டிக்கு? என்னத்துக்கு? அதுக்கு திங்கிறதுக்கு 2 மாதம் வரலும். 5 நாள்லயே பல்லு முளைக்க ஆரம்பிச்சினாவே கீழே மண்ணை திங்க ஆரம்பிக்கும். அதனால தலையை கட்டிட்டு விட்டோம்னா நல்லா சாப்பிட்டுக்கும். அது பின்னாலேயும் அது நம்ம பூச்சி மருந்து கொடுக்குற மாதிரி வேப்பந்தலையை கட்டினா அது நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கும். பூச்சி மருந்து ஒரு 45 நாள் 45 நாள் வயிறார மேயும். நம்ம பல்லு ஊறிச்சு அப்படின்னா மண்ணை திங்க ஆரம்பிக்கும். பல்லு ஊறுது என்ன வயசுல? என்ன நம்ம ஒவ்வொரு குட்டியும் 10 நாள்லேருந்து 15 நாளைக்குள்ள கூட பல்லு முளைச்சிக்கு நல்லாவே கடிக்கும். ஆமா, அது மண்ணை புரண்டோம். அப்போ இந்த தலையை கட்டிட்டோம்னா அந்த தலையை தின்னுட்டு மண்ணை திங்க. மண்ணை தின்னா கடிக்கும். தனியா கடை வச்சிருக்கீங்க. இப்போ அந்த வேப்பலையெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்களாட்டிருக்கு. 1 மாசத்து குட்டிக்கு இப்ப குட்டிங்களை பிரிச்சு கட்ட போறீங்க. இப்போ வந்துடும். இங்க சுத்தி கட்டி வச்சிருக்கீங்க, வேப்ப கட்டி வச்சிருக்கீங்க. அப்புறம் இது என்னது கட்டி வச்சிருக்கீங்க? இது பசலைக்கீரை. ஆமா. இந்த குண்டால என்ன வச்சிருக்கீங்க? இது அவுத்தி தலைங்க. அப்படியே இன்னைக்கு அது வச்சுட்டாக்க சாப்பிட்டுக்கும். அவுத்தி ஒரு 4-5 பாத்திரத்துல வச்சிருக்கீங்க. அப்புறம் தண்ணி வச்சிருக்கீங்க குடிக்கிறதுக்கு. தண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இது கொண்டாந்து அவுத்து விட்டுருவீங்களா இல்லை கட்டிடுவீங்களா? எல்லாம் இல்லை, கொண்டாந்து இப்போ வந்துச்சுன்னா அது பாட்டுக்கு எல்லாம் அவுத்து விட்டு படல போட்டுருவீங்க. அது தானே வேணுங்கிறத அகத்தியோ இல்லை எது வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டு ஆரோக்கியமா இருந்துக்கும். இந்த மாதிரி அகலமான இடத்துல விட்டா குட்டி ஃப்ரீயா இருக்கும். சின்ன இடத்துல விட்டாக்க குட்டி இது ஓடி ஆடி விளையாடுறதுக்கோசரம் இந்த அகலமா தனியா போட்டுருங்க குட்டிக்காக. சரி, இப்ப குட்டிக்கு வேற என்ன பண்ணுவீங்க? வேப்பங்கந்தாவை கட்டுவீங்க. அப்புறம் வேப்பந்தலை நார்மலானது. அதுக்கு மேல தீனி கொடுக்கணும்னா முத்து சோளம். முத்து சோளமும் புண்ணாக்கும். முத்து சோளத்தை ரவை மாதிரி உடைச்சி அந்த புண்ணாக்கு தூளையும் கலந்து வச்சோம்னா அதை தின்னுக்கும் தலையும் தின்னுக்கும் தண்ணி வயறாரு குடிச்சுக்கும். அதெல்லாம் மேட்சிலுக்கு ஓட்டு போக மாட்டீங்க குட்டிலாம்? மேட்சிலுக்கு அது குறிப்பிட்ட வயசு வந்தாதான். என்ன வயசு? அது 3 மாசம் ஆனா தாங்க நான் வெளியே விடுவேன். அவங்க 20 நாள்லயே 1 மாசத்துலயே விட்டுறாங்க. அது எனக்கு சாத்தியப்படல. சரி. ஏன்னா குட்டி கொஞ்சம் முத்துனா தான் வெயில்ல விட்டாலும் அந்த வெயில் தாங்கக்கூடிய தன்மை வந்த பிற்பாடு விட்டோம்னா குட்டி அது பாட்டு வந்துடும். இளங்குட்டியில விட்டோம்னா வெயில்ல குட்டி நொங்கி போகும். குட்டி நொங்கி போய் தேர சீக்கிரம். அதனால தான். எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு குட்டிக்கு? என்னங்க அந்த கலப்பத்தி ஒண்ணு சொன்னீங்களா? அது இல்ல, அது ட்ரம்ல கொட்டி விட்டுருவோம். அது தானா தின்னுக்க வேண்டியதுதான்.
கொஞ்சம் பெரிய குட்டி ஆகி போச்சுன்னா ஒரு குட்டிக்கு 200 கிராம் கணக்கு வச்சு கூட கொட்டும். அந்த வந்து 6 மாசத்துக்கு மேல ஒரு குட்டிக்கு 150 கிராம் இருந்து 200 கிராம் கணக்கு வச்சு இப்போ 10 குட்டி இருக்குதா 12 22 கிலோ கொத்தி விடுவோம். நீங்க தான் இப்போ 3 மாசத்துக்கு மேல மேட்சில் கொண்டு போறீங்களா? அப்புறம் எதுக்கு? அது வந்து ராத்திரி தீனிக்கு. சரி. இப்போ என்னத்தான் மேய்ச்சாலும் நம்மளுக்கு வந்து குட்டி தான் முதல், ஆடு முதல் கிடையாது. குட்டி எந்த அளவுக்கு கறி ஏத்துறோமோ அந்த அளவுக்கு தான் காசு. ஆடுதான் முதல்ல, குட்டி வந்து வருமானம். ஆடு முதல்ல, குட்டி வருமானம். இருந்தாலும் நம்மளுக்கு குட்டி ஒரு குட்டிய அதிக விலைக்கு விற்கிறப்ப நமக்கு அதிக வருமானம் வரும். அதனால தான் அதுக்கு வந்து நைட்டு தீனி காலையில மேய்ச்சிட்டு வந்துடுவீங்க, நைட்ல வந்து இந்த கலப்பு தீனியை கொடுப்போம்னா குட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி. இப்போ இது வந்து பெரிய ஆட்டுக்கு இந்த மாதிரி தீவனம் வைக்க மாட்டீங்களா? வைக்க மாட்டீங்களா? எந்த தீவனம் இல்லைங்க, எல்லாம் இதுதான். குட்டிக்கு எத்தனை மாசம் வரைக்கும் இப்படி தீவனம் வைப்பீங்க? நம்ம விற்கிற வரலும். எத்தனை மாசத்துல வைப்பீங்க? நல்ல அந்த வருஷம் கிளைமேட் நல்லா இருந்து காட்டுல பில்லு கொடி இருந்தால் 7 மாசம் 8 மாசத்துல கூட 25 கிலோ ரேஞ்சு வந்துடும். ஆவரேஜ் எங்களுக்கு. இப்போ நாங்களாம் எடை போட்டு தான் விற்போம். எடை போட்டால் ஒரு குட்டிக்கு 500 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே விற்றோம்னா வாங்குறவங்களுக்கு 500 ரூபா லாபமாக தெரியும். எடை போட்டு வாங்கினா யாருக்கும் பாதகம் இல்லை, விற்கிறவங்களுக்கும் பாதகம் இல்லை, வாங்குறவங்களுக்கும் பாதகம் இல்லை. தீவனம் கம்மியாக இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுவீங்க? அது எதை இப்போ சோளத்தட்டை, தீவனத்தட்டை காஞ்சி போனது பச்சையும் போடுவோம், காஞ்சி எதை போட்டாலும் தின்னுக்கும். அது பசி பண்ணையத்துல வச்சிருக்கோம், அதை போட்டுக்குவீங்க. ஆமாம், ஆனால் அது பட்னியாக போட மாட்டோம். ஏதோ ஒரு தீவனத்தை ரெடி பண்ணி வச்சுக்குவீங்க. ஆமாம், சமயத்துக்கு வைக்கப்பில் கூட திங்கும். வைக்கப்பில்லும் சாப்பிட்டுக்கும். சரி சரி. எதுவும் இல்லை அப்படின்னா வைக்கப்பில் போட்டாலும் சாப்பிட்டுக்கும். சரி. இப்போ நீங்கள் 7-8 மாசத்துல 25 கிலோங்கிறீங்க, 40 கிலோ வரும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது எப்படி ரெண்டுக்கும் எப்படி? அதுக்கு என்ன தேவை? இது வந்து கெடா மட்டும்தான். அது 40 கிலோ வருது. ஆமா, கெடாய்க்கு தனியா இது நம்ம வந்து பராமரிச்சால் அந்த கணக்கு வரும். இப்போ நீங்க வந்து பெட்டையாடு சொல்றீங்க. நான் ரெண்டும் ஆவரேஜ் எல்லாம் சொல்றேன். பெட்டை கெடா செத்து. ஆமா, 25 கிலோ வரும் 8 மாசத்துக்கு சொல்றேன். ஆமா, அது இது வந்து மேச்சேரி மால். மேச்சேரி. ஓகே. மேச்சேரி மாலே கூடங்க 7 மாசங்கிறது அதிகபட்சம். 6 மாசத்துலயே 25 கிலோ வரும். நான் வந்து கம்மியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்களும் பார்க்குறவங்களும் இந்த இவ்வளோ வருது இவ்வளவு கூடாது. நான் கம்மியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி. ஏன்னா நம்ம இது வந்து இது ராமநாதர் வந்து இதோட அதிகமாக நல்லா வருங்க. இப்போ வந்து இன்னைக்கு 100 ஆட்டில் 60-70 குட்டி இருக்குது. ஒன்றும் வளர்ச்சி கம்மியாகும் பார்த்து தெரியும். எவ்வளோ தான் தீனி போட்டாலும் வளரத்தான் வளரும், வளராது அப்படியே இருக்கும். எங்களுக்கு ஆவரேஜ் கணக்கு நான் சொல்ல வரேன். சரி. இப்போ அடுத்தது இப்போ தீவனம் ஒரு 8 மாதம் கொடுத்து அப்புறம் வித்துருவீங்க நீங்கள். இப்போ இந்த செம்மறி ஆட்டுக்கு வேற எந்த தீவனமும் கிடையாது. பெரிய ஆட்டுக்கு மேய்ச்சலோட சரி. காலையில் எத்தனை மணிக்கு மேய்ச்சல் ஓட்டி 10 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணிக்கு தான். மேய்ச்சல்லாம் தர இருக்குங்களா? இப்போ ஏன்னா காலம் மாறி போச்சு, இறக்கிறது அப்படியே குழப்பம் நடக்குது. எங்கே போய் மேய்ப்பீங்க இப்போ? இது வந்து நாங்கள் வந்து ஏரி இருக்குது எங்களுக்கு. இப்போ நீங்கள் உங்கள் சின்ன வயசுல எங்கே போய் மேய்ப்பீங்க? அங்கேயே மேய்ச்சோம். அப்பெல்லாம் மேட்டுக்காடு நிறையா கிடந்ததுங்க. இப்போ எங்கெங்க கிடக்குது? ரோட்டு ஓரமாக கூட பயிர் பண்ணி போடுறாங்க. எங்கே மேய்க்க? மேய்ச்சல் தரையில இருந்துச்சு? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் மலை ஏறி போச்சுங்க. மலை ஏறி போச்சு. இப்போ எங்கே ஏரியில்? ஏரி மழை காலத்தில் மழை. எங்கள் ஊருக்கு மேற்கால மழை இருக்குது, அங்கே மேய்ச்சிக்குவீங்க. மேய்ச்சிக்குவோம். சரி. இது குட்டி பராமரிப்பு. இப்போ கெடா குட்டினா அதுக்கு தனியாக ஏதாவது பராமரிப்பு உண்டா? பராமரிக்கலாங்க. எந்த குட்டியை தனித்தனியா பிரிவை தனியா கெடா தனியா இது பண்ணுனா கெடாய்க்கும் பிரிவிக்கும் 10 கிலோ வித்தியாசம் வரும். பிரிவுனா பெட்டை. பெட்டை வந்து 10 கிலோ கம்மியா வரும் கெடாயை விட. கெடா 10 கிலோ எக்ஸ்ட்ரா வைக்கும். வளர்ச்சி கெடா தான் அதிகம். சரி சரி. பெட்டை அந்த ஒரு குறிப்பிட்ட 30 கிலோவுக்கு மேலெல்லாம் பட்டையாடி என்ன தீனி கொடுத்தாலும் எகரா அப்படியே அதிக தீனி கொடுத்து அது கறி வெயிட் ஏற்றுனாலும் அது வந்து நோய் வரும். சரி. இப்போ எத்தனை வயசுல நீங்கள் பலனுக்கு சேர்த்துவீங்க பெட்டையா? நாங்களே சேர்த்துறோம். அதாவது பருவம் எத்தனை வயசுல வித்தியாசமா வரும்? அது உடம்பு நல்லா வந்துச்சுன்னா 6 மாசத்துல கூட பயிராயிடும். கெடா எத்தனை மாசத்துல தாண்டதுக்கு? கெடா வந்து 1 வருஷம் ஆகும். 1 வருஷத்துக்கு ஆகும். 1 வருஷத்துக்கு மேலதான் அது தாண்ட ஆரம்பிக்கும். சரி சரி. அது அவ்வளோ நாள் ஆகிடும். அதனுடைய வீரியத்தன்மை அதுக்கு முன்ன விளையாட்டு போக்கு. அது இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியம் இல்லை. சரி சரி.
இப்போ இது நீங்க ஆடு தனியா அந்த நம்ம இது விற்க போற கடை குட்டிங்க தனியாவும் ஆடு தனியாவும் எல்லாமே ஒட்டுக்காக தான் மேய்ச்சலுக்கு போகும். ஆமா, அந்த நைட்டு தண்ணி மட்டும் தனியா குடிப்பீங்க. ஆனா ஏதோ முடிஞ்சா கொடுப்போம், முடியலையா வந்தது வரட்டும் போ. சரி சரி, விட்டுருவோம், அப்படியே விட்டுருவீங்க. விட்டுருவோம். வந்த வரல நம்ம லாபம் போ. இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜா. நன்றி.